கவனிச்சீங்கன்னா அந்த உணவோடு சம்பந்தப்படுகிறது. கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவேன் என்று சொல்லி உணவோடு சம்பந்தப்படுத்தி தான் இந்த திருப்தி என்கிற வார்த்தை பொருந்தப்படுகிறது. மன நிறைவு, இந்த உணவு, இதற்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில திருப்தி எப்படி ஏற்படுகிறது? ஒன்று சுவை. சுவையினால் என்ன ஏற்படுகிறது? திருப்தி ஏற்படுகிறது. இரண்டாவது அளவு. நமக்கு வேண்டிய போதுமான அளவு, ஒவ்வொரு விதமா சாப்பிடுவாங்க, அதனுடைய அளவை பொறுத்து திருப்தி ஏற்படுகிறது. மூன்றாவது மீதம். எல்லாமே நாம சாப்பிட்டு தொடச்சி வைக்கிறத விட கொஞ்சம் நமக்கு இருக்குதுனாலும் அந்த இடத்துல ஒரு திருப்தி நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிறது. கரையில் தேவனை மகிமைப்படுத்துவோமே. அல்லேலூயா. அப்போ நம்முடைய தேவன் நம்மை திருப்தி ஆக்குகிறவர். எப்படின்னா சுவையான உணவை போல நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் சுவையான உணவை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் நமக்காக சுவையானவைகளை, நன்மையானவைகளை அவர் நமக்கு வைத்து நம்மை மன நிறைவோடு நம்மை திருப்திப்படுத்துகிறார். போதுமான அளவிலே, நமக்கு வேண்டிய அளவிலே நமக்கு அவர் தந்து நம்மை அவர் திருப்திப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அதே போல நான் சொன்னது போல மீதம் எடுக்கவும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா.